அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பலா மரத்தை பற்றி பார்க்கலாம். இது எங்கள் அம்மா வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பலா மரங்க. இது வச்சு 10 வருஷம் ஆகுது. ஒரு 3 வருஷமாக காய்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கு. முதல் வருஷம் ரொம்ப சின்ன சின்ன காய்களாகவும், போன வருஷம் கொஞ்சம் பரவாயில்ல போல் இருந்தது. இந்த வருஷம் கொஞ்சம் நிறைய பெருசாகவே காய்ச்சிருக்குதுங்க. பலாமரம் வந்து நம்ம ஒட்டு வகை வாங்கி வச்சோம் அப்படின்னா 5-6 வருஷத்தில் காய்க்க ஆரம்பிக்குமா. ஆனால் இது நாங்கள் பழப்பழம் சாப்பிட்டுட்டு அதில் போட்டு வளர்த்த மரம் தான் இது. அதனால் இது 8 வருஷத்துக்கு அப்புறம் தான் காய்க்கவே ஆரம்பித்தது. இப்போ ஓரளவுக்கு பழங்கள் கொடுக்குது. பலாமரம் வைக்கிறதுக்கு நிறைய இடம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் முக்கணிகளில் ஒன்றா இருக்கக்கூடிய பலாமரம் வளர்க்கணும் அப்படின்ட்டு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஆசை. அதனால் இந்த கொஞ்சம் இடத்துலையே அந்த செடியை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துட்டாங்க. பலாப்பழம் நல்லா பழுத்துருச்சு, பறிக்கலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கத்தியை வச்சு பழத்தில் லேசாக ஒரு கீறல் போட்டு பாருங்கள். பால் வடியாமல் தண்ணி மாதிரி திரவம் வடிஞ்சிச்சு அப்படின்னா பழங்கள் நல்லா முத்திருச்சுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் வெட்டி வச்சிங்க அப்படின்னா 2 நாளில் பழுத்துருங்க. நன்றி, வணக்கம்.